குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், பராப வருடம், ஆவணி மாதம், ஏகாதசி திதி. காலையில் விடிய காலம் 5:30 வரைக்கும் மூல நட்சத்திரம், சுப முகூர்த்த நாள். ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. நல்ல நாள், நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 3 to 4:30. திதி ஏகாதசி திதி, பெருமாளுக்கு உரிய அந்த ஒரு திதி. கௌரி நல்ல நேரம் காலை 10 to 11, இரவு 1 to 2:30. இன்றைய ராசி பலன்: மேசம் இன்சொல், ரிஷபம் வெற்றி, மிதுனம் பக்தி, கடகம் ஓய்வு, சிம்மம் முயற்சி, கன்னி தெளிவு, துலாம் ஊக்கம், விருச்சிகம் பரிசு, தனுசு ஆக்கம், மகரம் தனம், கும்பம் குழப்பம், மீனம் நன்மை. நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷம் துவாதசி திதி. தூதுவளை சாப்பிட்டால் தொண்டை வலி, தொண்டை புண், தொண்டை எரிச்சல், சளி எல்லாம் நிற்கும். முடியாது என்று நம்மால் எதையும் செய்யக்கூடாது, முடியும் என்று நினைக்க வேண்டும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வெங்கடவானின் கோயிலின் வாசல் வானவரும் மரம்பேறும் கிடந்திங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். ஆடி 23, ஆடியில் ஆவணி 23. இல்லை 23 ஆவணி 6ஆம் நாள். விவாகம் தேதிமலை, புத்திர ஏகாதசி, ஆவணி மூலம், வாஸ்து நாள் 21, கல்யாணம் 7:45 காலை. நாளை திருதின ஸ்பிருத் பவித்ர ரோபணம், விஷ்ணு பவித்ரோத்சவம், தனிய நாள், ஹரிவராசனம் 10:51 காலை. அதற்கு மறாவது நாள் ருண விமோசன பிரதோஷம். இதுதான். வேறு என்ன நாம் இது பண்ணணும்? அடுத்தது நமக்கு கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் வேண்டேன், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை, நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். புதன்கிழமை ஓணம் பண்டிகை, வியாழக்கிழமை பௌர்ணமி, சத்யநாராயண பூஜை செய்யணும். அனைத்து கேரள சகோதரிகளுக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏகாதசி திதிங்கிறதுனால நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, துளசி வச்சு வழிபாடு பண்ணுங்க. நீங்கள்லாம் பார்த்த யூடியூப்பில் எல்லோரும் வரலட்சுமி பண்டிகை, என்னால் அந்த யூடியூப்பில் எடுக்க முடியல, அதனால் நல்லா இருந்ததுன்னு கலந்துக்கிட்டேன். வீட்டில் சுவாமிக்கு என்ன இருக்கோ அதை வச்சு இது பண்ணினேன். அப்புறம் இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன், இன்றைக்கும் முடியல. எல்லா தெய்வமும் ஒன்று தான், வீட்டில் இருக்கிறது எல்லாம் ஒன்று. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு வளைகாப்பு புதன்கிழமை அங்காளம்மன் கோவிலில். இது 7வது மாதம் நிறைவு, 8 பிறக்க போகுது. சேலத்தில் ஒரே மழை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இன்றைக்கி மழை இல்லை,
இன்றைக்கி மழை இல்லை, 2 நாளாக மழை இல்லை. நேற்றெல்லாம் இருந்துச்சு. உங்கள் ஊரில் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லெலாம் தக்காளி பழம் என்ன விலைங்க? இங்கெல்லாம் 20 ரூபா தக்காளி. உங்கள் ஊரில் தக்காளி என்ன விலைன்னு சொல்லுங்கள். காயெல்லாம் கொஞ்சம் இதுதான், ரேட் அதிகம்தான். முருங்கைக்காய் ரொம்ப போன வாரம்லாம் ரொம்ப விலை கம்மி. இப்போ 4 காய் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 4 காய் 20 ரூபாய்க்கு. விடிய தண்ணி பிடிச்சோம்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. மழை வீட்டு உடம்புல ஒரு சத்து இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எலும்பு குச்சாக இருக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எல்லா கடனையும் கஷ்டங்களையும் எல்லாம் நினச்சி மனசு வெறுத்து போய் தான் அப்படியே உட்காந்துருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், ஜோதிட தகவல், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எது கேட்டாலும் நான் சொல்கிறேன். சேலத்தில் இருந்து கடை வீதிக்கு என்னென்ன கடைக்கு என்ன இதுன்னு நீங்கள் ஏதாவது கேட்டிங்கனாலும் நான் சொல்கிறேன். சிவாப்பேட்டையில் எல்லாமே கிடைக்கும். பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ஹோல்சேல் மளிகை ஜாமான், பாத்திரங்கள் எல்லாமே கிடைக்கும். ஹாட் பாக்ஸ்லேருந்து எல்லாமே விலை கம்மியாக சேலத்தில். ஓகே, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்லுவேன். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், புளி ஊற்றுற குழம்புக்கு நான் யூடியூப்பில் பார்க்குறேன் சோம்பு போடுறாங்க. அது எனக்கு தெரியாது. நாங்கள் புளி ஊற்றுற குழம்புக்கு சோம்பு போட மாட்டோம். நீங்கள்லாம் போடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது போட்டால் அது ஒரு வாசமாக இருக்கும். அதாவது இஞ்சி பூண்டு போடுற குழம்புக்கெல்லாம் சோம்பு கசகசா போடுவோம். புளி ஊற்றுற குழம்புக்கு சீரகம் மட்டும்தான் போடுவோம், பூண்டு போடுவோம். நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அதே மாதிரி மட்டன் குழம்பு அதுக்கு இதுக்கு அரைக்கிறவங்களாம் மசால் போட்டு அரைப்பாங்க. சாம்பார் பொடிக்கு எப்பவும் போல் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வெந்தயம், சீரகம், கருவேப்பில்லை இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் வெறும் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் மட்டும் அரைக்கிறதுக்கு அது தனியாக நாங்கள் அரைச்சி வச்சுக்குவோம். ஓகே, பட்டை லவங்கம் போட்டாலாம் அது அந்த மசால் தனி மசால் குழம்புக்கு. உங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணீங்கிறத சொல்லுங்கள். நான் காலைல ரவுண்டு சாதம் வச்சேன், அது பழைய ரசம் இருந்தது ஊற்றி சாப்பிட்டேன். சாயங்காலம் கோதுமை தோசை சாப்பிட்டேன். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோதுமை சேர்த்துக்கோங்க, ராகி சேர்த்துக்கோங்க. சாப்பிடவே முடியலைங்க, சாப்பிட பிடிக்கல. ராகி கூழ் அந்த மாதிரி சாப்பிட்டேன். நானும் ஏதோ ஓகே, ராகி கூழ் கொஞ்சம் காய்ச்சினா பரவாயில்ல, நல்லாயிருக்கும் வாய்க்கு. பார்க்கலாம், காய்ச்சி கொஞ்சம் தயிர் ஊற்றி குடிக்கும். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நீங்களாம் ராகி கூழ் சாப்பிடுவீங்களா, பண்ணுவீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் சுடுதண்ணி வச்சு ராகியை மாவு தண்ணியாட்டம் கரைச்சி ஊற்றி நல்லா வேகணுன்னு அப்புறம் ஆறி தயிர் போட்டு சாப்பிடுவோம். தயிர் வெங்காயம் போட்டு சாப்பிடுவோம். நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆசையாக இருக்குது ராகி கூழ், கம்பு சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி. உடம்பு முடியல.